ஃபர்ஸ்ட் இளைஞர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 8 மாதங்களே இருக்கு. அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மே மாதம் மத்தியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இன்னும் சரியா 8 மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜக கூட்டணியோடு இணைத்து இந்த கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்ட பிறகு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இப்ப விழுப்புரம் மற்ற தொகுதிகளினுடைய அவருடைய வருகை மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கா, மக்கள் மத்தியில ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கா, மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கா. அவருடைய அந்த சுற்றுப்பயணங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான வெற்றி பயணமாக அமையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல வருகிற 14ஆம் தேதி, ஜூலை 14ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக நேரடியாக மக்களை சந்திப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கக்கூடிய தலைமை நிலைய நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் அனைவரையும் சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டம் திடீர்னு முக்கிய ஆலோசனை கூட்டமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்துல நேரடியாக மக்களை சென்று தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை நேரில் சென்று ஆதரவை திரட்டக்கூடிய வகையில ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமாக இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்துல முக்கிய முடிவு எடுக்க போறார். என்ன முடிவு? என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடைய ஆதரவுல இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட ரூட்ல, அவர் தனி ரூட்ல அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கு. பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வமும் தொடர்கிறார், டிடிவியும் தொடர்கிறார். ஓ பன்னீர்செல்வம் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவெடுக்க போகிறார்? என்டிஏ கூட்டணியில் இருந்துட்டு நமக்கு உண்டான தொகுதிகளை கேட்டு பெற்று அந்த தொகுதிகளுக்கு மட்டும் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை களத்தில் இறக்கி தொகுதிகளில் வெற்றி பெற செய்வதற்குண்டான வேலைகளை ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட போகிறாரா, அல்லது ஒட்டுமொத்தமான என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஒரு காமனாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால நமக்கு கேட்கின்ற தொகுதிகளும் கிடைக்காது, நம்ம கேட்கின்ற எண்ணிக்கையினுடைய தொகையின் அடிப்படையிலையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம தனியா நிக்கலாமா? தனியானா போன நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்னார் பார்த்தீங்கன்னா, அது போல நிற்குவார். ஆனால் பாஜகவுடைய ஆதரவு இருப்பாரு, ஆனால் அவர் தனியா நிற்பார். எப்படிங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பமா தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தில் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வருகிற 14ஆம் தேதி எடுக்க அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன மாதிரியான முக்கிய முடிவு? அதாவது அமித்ஷா கிட்ட என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி ஆதரவுல இருக்கிறாரு, எங்களுக்கு இத்தனை தொகுதிகள், ஒரு 10 தொகுதிகள் 15 தொகுதிகள் கொடுத்துருங்க, அந்த தொகுதிகளில் நாங்க வெற்றி பெறுவோம், எங்களுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை நாங்க கேட்கிறோம், அந்த தொகுதிகளை கொடுத்துட்டு நிச்சயமாக வெல்லுவோம், அந்த கூட்டணி நாங்க வென்றால் நம்ம பாஜக மெஜாரிட்டி அப்படிங்கிற அளவுல ஒரு ரூட் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோட இணைந்திருக்கின்ற போது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, எங்களுக்கு உண்டான தொகுதிகளையும் கொடுங்க, இத்தனை தொகுதியில் கொடுங்க, எந்த தொகுதியிலும் நாம் செலக்ட் பண்ணி கேட்கிறோம், அந்த தொகுதியில் கொடுத்துட்டாலும் நாங்க ஒட்டுமொத்தமான வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வாய்ப்பு மிக மிக குறைவு. இல்ல எல்லாத்திலும் நெருக்கடி வருது, எல்லாத்திலும் சிக்கல் வருது, எடப்பாடி பழனிசாமி இது ஒத்துக்க மாட்டிருக்காரு, பாஜகவில் அமித்ஷா அவர்கள் நம்ம கேட்கின்ற தொகுதிகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால் தனித்து நிற்க போகிறாரா? தனித்து அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக தனித்து களத்துல வேட்பாளர்கள் நிறுத்த போகிறாரா ஓ பன்னீர்செல்வம்? அதற்கு முன்பாக உத்தேச வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போய்கிட்டு இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு கணிசமான ஆதரவுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஆதரவுல இருந்தா கூட, உதாரணத்துக்கு கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள் இப்படி உள்ளிட்ட இடங்கள்ல அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் அவங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க அதிக அளவுல எழத்தான் செய்கிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்டிஏ கூட்டணியில பாஜக அதிமுக ஓ பன்னீர்செல்வம் டிடி இவர்கள் இருந்தாலும் கூட
இன்னும் சில கட்சிகள் பாமக கூட பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடன் இணைவதற்கு அதாவது பிரதமர் அவர்கள் என்னுடைய நண்பருங்க, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை செய்திகள் மத்தியில ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பாமக இணையுமா அப்படிங்கிற ஒரு டாக் அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு. அப்போ கூட்டணி நிலைப்பாடுங்கிறது இன்னும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? தேமுதிகவையும் பாஜக கூட்டணி கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் ஒரு படி மேல போய் விஜய் அவர்களையும் கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கு, இன்னும் 5 மாதங்கள் போனாலும் கூட விஜய் அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கு உண்டான வேலையை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் போகுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு போக போகத்தான் தெரியும். பொறுத்திட்டு பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த வருகிற 14ஆம் தேதி இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்துல தனித்து நிற்பதற்குண்டான முடிவு எடுக்க போகிறாரா? என்டிஏ கூட்டணியில இத்தனை தொகுதிகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறாரா? அல்லது பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்காக களத்தில் இறங்கி பொதுவாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம், எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுத்துருங்க, எல்லாருக்கும் நாங்க தேர்தல் பிரச்சாரத்துல களத்தில் இறங்குறோம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.